வணக்கம். நீங்க எங்க வீடியோ கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்த சில பங்குகளை, அதாவது ஸ்டாக்ஸ் பத்தி ஆழமா அலசுறது தான் இன்னைக்கு எங்களுடைய நோக்கம். எங்களோட இந்த முயற்சிக்கு நீங்க ஆதரவளிக்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டும். கமெண்ட்ஸ்ல வர எல்லா பங்குகளுக்கும் எங்களால உடனடியா வீடியோ செய்ய முடியறதில்ல. அதனால உங்களுடைய பங்கு சம்பந்தமான சந்தேகங்களுக்கு உடனடி பதில்கள் கிடைக்கணும்னா எங்களுடைய இலவச டெலிகிராம் சேனல்ல சேருங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ இன்னைக்கு நாம அலச போற விஷயம் ஒவ்வொரு இன்வெஸ்டருக்கும் ரொம்பவே அவசியமானது. மார்க்கெட்ல இப்போ நிறைய கேட்டகரி இருக்கு. ஆமா, வேல்யூ, growth நிறைய இருக்கு. கரெக்ட். வேல்யூ, growth, டிஃபென்சிவ் மற்றும் சைக்ளிக்கல் மொமெண்டம் அப்படின்னு பல கேட்டகரிகள்ல இருக்கிற ஸ்டாக்ஸோட கீ ஸ்ட்ரென்த்ஸ், அதுல உள்ள ரிஸ்க்ஸ், அப்புறம் வேல்யூவேஷன், இதையெல்லாம் பத்தி ஒரு தெளிவான ஓவர்வியூ இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சோ இந்த அனாலிசிஸை நம்ம இந்தியாவோட மிகப்பெரிய வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். SBIயோட இந்த Q4 நம்பர்ஸ் நிஜமாவே தலை சுத்த வைக்குது. அப்படின்னா ஒரு பெரிய நம்பர் பாத்தீங்க. ஆக்சுவலா அவங்களோட மார்க்கெட் கேப் சுமார் 9.4 லட்சம் கோடி. FY26ல மட்டும் 79,017 கோடி அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. ஆமா, அது ஒரு பிரம்மாண்டமான ப்ராஃபிட் தான். மட்டும் இல்ல, வெறும் Q4ல மட்டும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 19,684 கோடியா உயர்ந்திருக்கு. போதாக்கரைக்கே இன்வெஸ்டர்ஸ்க்கு 15 ரூபாய் 90 பைசா டிவிடெண்ட் வேற கொடுத்திருக்காங்க. எல்லாமே பாசிட்டிவ் தான். ஆனா ரிசல்ட் வந்த உடனே ஸ்டாக் பிரைஸ் 6.66% சரிஞ்சிருக்கு. இது எப்படி சாத்தியம்? மேலோட்டமா பார்க்கும்போது இது ஒரு மாபெரும் சக்சஸ் மாதிரி தான் தெரியும். ஆனா பேங்க் பிசினஸோட ஆணிவேரான ஒரு விஷயத்துல விரிசல் விழுந்திருக்கிறத மார்க்கெட் கவனிச்சிருச்சு. எந்த விஷயம் சொல்றீங்க? அதுதான் நிம், அதாவது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். SBIயோட இந்த நிம் போன வருஷம் 3.1% இருந்துச்சு. ஆனா இப்போ அது 2.81% குறைஞ்சிருச்சு. இப்போ ஒரு பேங்க்குக்கு சொந்தமா பணம் கிடையாது, ரைட்? பேங்க் எப்படி பணம் சம்பாதிக்குது? மக்கள் கிட்ட இருந்து டெபாசிட்ஸ் வாங்குவாங்க. எக்ஸாக்ட்லி. உங்ககிட்டயும் என்கிட்டயும் டெபாசிட் வாங்குறாங்க. அந்த பணத்தை எடுத்து மத்த கம்பெனிகளுக்கும் ஆட்களுக்கும் கடனா கொடுக்குறாங்க. இப்போ டெபாசிட் பண்ற உங்களுக்கு பேங்க் ஒரு 6% வட்டி கொடுக்குதுன்னு வச்சுப்போம். அதே பணத்தை கடனா கொடுத்து 9% வட்டி வாங்குது. ஓகே, அந்த கேப் தான் பேங்கோட லாபம். கரெக்ட். இந்த 9%க்கும் 6%க்கும் உள்ள வித்தியாசம், அதாவது அந்த 3% தான் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். இப்போ மார்க்கெட்ல பணப்புழக்கம், அதாவது லிக்விடிட்டி குறைஞ்சிருக்கு. ஓஹோ, அப்போ மக்கள் கிட்ட இருந்து டெபாசிட் வாங்குறதுக்கான செலவு SBIக்கு இப்போ அதிகமாயிடுச்சுன்னு சொல்றீங்களா? ரொம்ப சரியா புடிச்சிட்டீங்க. மக்கள் இப்போ ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல பணத்தை போடுறதை விட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணதான் அதிகம் விரும்புறாங்க. சோ மக்களை அட்ராக்ட் பண்ணி டெபாசிட் வாங்குறதுக்காக பேங்க்ஸ் அதிக வட்டி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல அவங்க கொடுக்கிற கடனுக்கான வட்டியை வேகமா ஏத்த முடியல, ரைட்டா? ஆமா, இதனால வங்கியோட வட்டி செலவு வேகமா உயர்ந்துருச்சு. ஆனா வருமானம் அந்த அளவுக்கு உயரல. இதோட விளைவா SBIயோட ஆபரேட்டிங் ப்ராஃபிட் 11% குறைஞ்சிருச்சு. இதத்தான் மார்க்கெட் 6% ஃபால் மூலமா தண்டிச்சிருக்கு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட்ல சேல்ஸ் அமோகமா நடக்குது. நிறைய மக்கள் வந்து பொருளை வாங்குறாங்க. ஆனா அந்த பொருளை தயாரிக்கிற ரா மெட்டீரியல் விலை ஏறினதால கடைசில கல்லாவுல பார்த்தா லாபமே காணாம போன மாதிரி இருக்கு. ரொம்ப ஆப்டான உதாரணம். அப்போ RBI இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறைச்சா மட்டும்தான் பேங்க்ஸ்க்கு இந்த பிரஷர் குறையும் இல்லையா? நிதர்சனமான உண்மை அதுதான். RBI வட்டி விகிதத்தை குறைச்சா பேங்க்ஸ் டெபாசிட்டுக்கு கொடுக்கிற வட்டியும் குறையும். அப்போ மார்ஜின் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ SBIயோட PE ரேஷியோ 10.86 இருக்கு. இது பாக்குறதுக்கு நல்ல டிஸ்கவுண்ட் மாதிரி தானே தெரியுது. பார்க்க அப்படி தெரிஞ்சாலும் அடுத்த 1-2 குவார்ட்டருக்கு இந்த நிம் ப்ராப்ளத்தை நாம ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணணும். மார்ஜின் குறையும் போது எவ்வளவு பெரிய கம்பெனியா இருந்தாலும் மார்க்கெட் தயவு தாட்சண்யம் பார்க்காது. அப்புறம் ஒரு முக்கியமான சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட். நாங்க இப்போ போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் மற்றும் ரீஸ்ட்ரக்சரிங் சர்வீஸ் ஆஃபர் பண்றோம். இதுல உங்க போர்ட்ஃபோலியோவோட ஒரு டீடைல் ரிப்போர்ட் கிடைக்கும். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கூகுள் ஃபார்ம் லிங்கை ஃபில் பண்ணுங்க. கண்டிப்பா. குறைஞ்சதுக்காக மார்க்கெட் அதை தண்டிச்சதுன்னு பார்த்தோம். ஆனா இங்கதான் மார்க்கெட்டோட ஒரு பெரிய முரண்பாடு வெளியில வருது. நம்ம அடுத்து பார்க்க போற டைட்டன் கம்பெனியை எடுத்துக்குவோம். ஓகே, டைட்டன்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு? டைட்டனோட மார்க்கெட் கேப் சுமார் 4 லட்சம் கோடி. அவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் வந்த பிறகு ஸ்டாக் பிரைஸ் 4.68% உயர்ந்திருக்கு. மார்க்கெட் இவங்கள ரொம்ப செலிப்ரேட் பண்ணுது. ஆமா, அவங்களோட ப்ராஃபிட் 35% உயர்ந்து 1179 கோடியா இருக்கு. முக்கியமா தங்கம் விலை உச்சமா இருந்ததால ரெவென்யூ 80% அபாரமா உயர்ந்திருக்கு. ஆனா ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க SBIக்கு சொன்ன அதே லாஜிக்கை நான் இங்க அப்ளை பண்ணி பார்க்கறேன். டைட்டான் கம்பெனியோட ஆபரேட்டிங் மார்ஜின் 10.5% குறைஞ்சிருக்கு. போன வருஷம் இதே டைம்ல அது 11.9% இருந்துச்சு. ஆமா, மார்ஜின் கம்ப்ரஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களோட OCF, அதாவது ஆபரேட்டிங் கேஷ் ஃப்ளோ, நெகட்டிவ்ல இருக்கு. -541 கோடி. ஒரு பிசினஸ்ல கேஷ் ஃப்ளோ நெகட்டிவா இருக்கிறது ஒரு பெரிய ரெட் ஃபிளாக் இல்லையா? மார்ஜின் குறையுது, கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ். ஆனாலும் மார்க்கெட் ஏன் டைட்டானை தண்டிக்காம கொண்டாடுது? SBIக்கு ஒரு நியாயம், டைட்டானுக்கு ஒரு நியாயமா? ரொம்ப எக்ஸலண்டான கேள்வி இது. 2 கம்பெனிகளோட மார்ஜினும் குறையுது, ஆனா மார்க்கெட் ரியாக்ஷன் கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கு.
இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசனை புரிஞ்சுக்க நாம ஜுவல்லரி பிசினஸ்க்குள்ள போகணும். சொல்லுங்க. தங்கம் விலை தொடர்ந்து ஏறிட்டே போறதால ஒரு நகைக்கடையோட மார்ஜின் குறையறது தவிர்க்க முடியாத ஒண்ணு. ஆனா மார்க்கெட்டிங்க மார்ஜினை தாண்டி வேற ஒரு விஷயத்த பாக்குது. அதுதான் மார்க்கெட் ஷேர். அதாவது அமைப்பு சாரா கடைகள் இருந்து மார்க்கெட்டை டானிஷ்க்கு பிடிக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? அன்ஆர்கனைஸ்ட் லோக்கல் ஜுவல்லர்ஸ் கிட்ட இருந்து. எக்ஸாக்ட்லி. இப்போ உள்ளூர் நகைக்கடைகளுக்கு இந்த விலைவாசி ஏற்றத்துல தங்கம் வாங்கி ஸ்டாக் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா டைட்டன் மாதிரி பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் டிரான்ஸ்பரன்சி, பியூரிட்டின்னு பல விஷயங்களை முன்னிறுத்தி புது கஸ்டமர்ஸ் வேகமா அவங்க பக்கம் இழுக்கிறாங்க. ஆமா, இப்பெல்லாம் யாரும் கார்ப்பரேட் ஷோரூம் தான் போறாங்க. ரைட். ரெவென்யூ 80% வளர்ந்துருக்குன்னா அவங்க எந்த அளவுக்கு மார்க்கெட் ஷேரை பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. அப்போ அந்த கேஷ் ஃப்ளோ நெகட்டிவாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அது காரணம் அவங்க இந்தியா ஃபுல்லா புதுசா நிறைய டனிஷ்க் ஸ்டோர்ஸ் ஓபன் பண்றாங்க. அங்க சேல்ஸ்க்கு அதிக தங்கம், அதாவது இன்வென்ட்ரி வாங்கி வைக்க வேண்டியிருக்கு. தங்க விலை அதிகம் அப்படிங்கறதால அவங்க பணம் ஃபுல்லா இன்வென்ட்ரியில முடங்கியிருக்கு. இது பிசினஸோட growthக்காக நடக்கிற ஒரு விஷயம் தானே தவிர நஷ்டம் கிடையாது. இப்போ புரியுது. அப்போ மார்ஜின் குறைஞ்சாலும் புது கஸ்டமர்ஸ வளைத்து போடுற அந்த பிரம்மாண்டமான ரெவென்யூ growth-அ பார்த்து மார்க்கெட் அதை அக்செப்ட் பண்ணிக்குது. கரெக்ட். growth covers the sins in இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களே, அது போல மார்க்கெட் ஷேர் growth மார்ஜின் குறைவை மறைச்சிருது. உண்மைதான். ஆனா இதுல நாம மறக்கக்கூடாத ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு. மார்க்கெட் ஷேர் வளருது அப்படிங்கிறதுக்காக மார்க்கெட் டைட்டனுக்கு கொடுத்திருக்க PE ரேஷியோ பாத்தீங்கன்னா 78.99. இது மொத்த ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி PE விட ரொம்ப அதிகம். ரொம்பவே பிரீமியம் வேல்யூவேஷன் தானே இது. ஆமா, மார்க்கெட் அவங்கள பிரைஸ்ட் ஃபார் பெர்ஃபெக்ஷன்னு ஒரு பீடத்துல ஏத்தி வச்சிருக்கு. ஃபியூச்சர்ல இவங்க வருமானத்துல ஒரு சின்ன சர்க்கிள் வந்தா கூட இந்த அதிக வேல்யூவேஷனை மார்க்கெட் சுக்குநூறா உடைச்சிரும். இது ரொம்ப வேலிட் பாயிண்ட். நீங்க சொன்ன இந்த 79x PE ரேஷியோ ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். இதே வச்சு நம்ம அடுத்து பார்க்க போற கம்பெனிஸை கம்பேர் பண்ணலாம். பிரீமியம் விலையும் அதோட நியாயமும். கண்டிப்பா பண்ணலாம். டைட்டன் 79x PE-ல ட்ரேட் ஆகுதுன்னா அதே போல 79x PE கொண்ட இன்னொரு கம்பெனியை பார்ப்போம். டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். FMCG செக்டார்ல வேகமா வளர்ந்து வர கம்பெனி. டாடா டீ, டாடா சால்ட், ஹிமாலயன் வாட்டர்னு பல ஃபேமஸான பிராண்ட்ஸ் இவங்களோடது தான். இவங்களோட நம்பர்ஸை பாத்தீங்கன்னா டாடா கன்சியூமரோட Q4 ப்ராஃபிட் 21% உயர்ந்திருக்கு. 2009க்கு அப்புறம் மிகப்பெரிய டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ரெவென்யூ 5433 கோடியா உயர்ந்திருக்கு. ஸ்டாக் பிரைஸ் எப்படி இருக்கு? ஸ்டாக் பிரைஸ் கூட 2.3% உயர்ந்திருக்கு. PE ரேஷியோ 79.08 இருக்கு. எல்லாமே பாசிட்டிவாக தான் தெரியுது. இதுல என்ன பெரிய சிக்கல் இருக்க போகுது? வெளியில இருந்து பார்க்கும்போது டாடா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிராண்ட், நல்ல வருமானம் எல்லாம் சூப்பரா தான் தெரியும். ஆனா ஒரு இன்வெஸ்டரா நாம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, 79x PE கொடுக்கற அளவுக்கு இவங்களோட பிசினஸ் குவாலிட்டி இருக்கா? அப்படின்னா இங்க வேல்யூவேஷன்ல ஒரு ரெட் ஃபிளாக் இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, இவங்களோட ROE, அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, வெறும் 6.71% மட்டுமே. 6.7% ROE-க்கு 79x PE ரேஷியோவா? ROE-னா ஒரு கம்பெனி தன்னோட இன்வெஸ்டர்ஸ் பணத்தை வச்சு எவ்ளோ லாபம் உருவாக்குது அப்படிங்கறது தானே? எக்ஸாக்ட்லி. அதாவது நான் 100 ரூபாய் கொடுத்தா அவங்க 6 ரூபாய் 70 பைசா தான் எனக்கு லாபமா தராங்க. ஆனா அந்த கம்பெனியை வாங்குறதுக்கு நான் 79 மடங்கு அதிக விலை கொடுக்கணும். இது எப்படி இருக்குன்னா, ஒரு சாதாரண ரோட்டோர கடையில போய் சாப்பிட்டுட்டு 5 ஸ்டார் ஹோட்டல் பில் கொடுக்கற மாதிரி இல்லையா? வெறும் டாடா அப்படிங்கிற பிராண்ட் நேம் மட்டும்தான் இந்த அதிக PE-ய காப்பாத்துதா? கண்டிப்பா. பிராண்ட் நேம் ஒரு மிக முக்கிய காரணம். மக்கள் எப்பவுமே டாடா மேல ஒரு அதீத நம்பிக்கை வைக்கிறாங்க. ஆனா நிதர்சனமான ஃபேக்ட்ஸ்னு நம்ம பார்க்கணும். கேபிட்டல் ஃபுட்ஸ், அதாவது சிங் சீக்ரெட் பிராண்ட், அப்புறம் ஆர்கானிக் இந்தியா மாதிரி கம்பெனிகளை டாடா கன்சியூமர் ரீசெண்டா அக்விசிஷன்ஸ் பண்ணாங்க. ஆமாம், படிச்சேன். ஒரு கம்பெனியை வாங்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இதனால டாடா கன்சியூமரோட பொறுப்புகள், அதாவது லயபிலிட்டிஸ், ஒரே அடியில 5000 கோடிக்கு மேல அதிகரிச்சிருக்கு. இந்த கடனை சமாளிக்க அவங்க ரைட்ஸ் இஷ்யூ வேற கொண்டு வராங்க. இதனால மார்க்கெட்ல இருக்கிற பங்குகளோட மதிப்பு நீர்த்து போகும், அதாவது ஈக்விட்டி டைல்யூஷன் நடக்கும் ஆபாயம் இருக்கு. ஓஹோ, அதாவது ரெவென்யூ வளருது, அதனால மார்க்கெட் அவங்களுக்கு ஒரு பிரீமியம் விலைய கொடுக்குது. ஆனா கம்பெனிக்கு உள்ள கடன் கூடுது, ROE ரொம்ப மோசமா இருக்கு. இது ஒரு ஆபத்தான காம்பினேஷன். ஆமா, அதனால தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி, இதே போல அதிக PE கொண்ட இன்னொரு கம்பெனியை பார்ப்போம். MCX, அதாவது மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். இவங்களோட PE ரேஷியோ டாடா கன்சியூமரை விட அதிகம், 84.25. இத பார்த்தா இன்னும் அதிக ஆபத்து மாதிரி தெரியுதே. இங்கதான் வேல்யூவேஷனோட மேஜிக் ஒளிஞ்சிருக்கு. டாடா கன்சியூமரோட 79x PE ஆபத்தானதுன்னு சொன்னேன். ஆனா MCX-ஓட 84x PE-க்கு பின்னாடி ஒரு மிக வலுவான லாஜிக் இருக்கு. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தா நீங்களே ஷாக் ஆவீங்க. MCX இந்தியாவோட மிகப்பெரிய கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். Q4 ரெவென்யூ இதுவரை இல்லாத அளவுல 925 கோடி வந்திருக்கு. ப்ராஃபிட் 32% உயர்ந்திருக்கு. ஆனா அந்த வேல்யூவேஷனை ஏன் நீங்க ஜஸ்டிஃபை பண்றீங்க? இவங்களோட மார்ஜினை கொஞ்சம் பாருங்க. டாடா கன்சூமரோட ROE வெறும் 6.7% பார்த்தோம். ஆனா MCX-ஓட ROE 33.35%.
எல்லாவற்றுக்கும் மேல இவங்களோட ஆபரேட்டிங் மார்ஜின் 78.9%. 78% ஆபரேட்டிங் மார்ஜின் அப்படிங்கிறது வேர்ல்ட் கிளாஸ் லெவல் நம்பர். பல மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் 15% மார்ஜின் வந்தாலே பெரிய விஷயம்னு கொண்டாடுவாங்க. அது எப்படி சாத்தியம்? 78.9% லாபம் அப்படிங்கிறது நம்பவே முடியாத அளவுக்கு இருக்கே. அதுதான் ஒரு எக்ஸ்சேஞ்ச் பிசினஸ் மாடலோட பவர். இது ஒரு டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு தடவை பல கோடி செலவு பண்ணி அந்த சாஃப்ட்வேரை சர்வரை உருவாக்கிட்டா வேலை முடிஞ்சது. ஓகே. அதுக்கப்புறம் அந்த பிளாட்ஃபார்ம்ல 100 பேர் ட்ரேடிங் பண்ணாலும் அதே செலவு தான், 1,00,000 பேர் ட்ரேடிங் பண்ணாலும் அதே செலவு தான். தங்க விலை இப்போ பீக்ல இருக்கிறதால கமாடிட்டி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் தாறுமாறா நடக்குது. அப்போ ஒவ்வொரு புது ட்ரேடிங்கும் உங்களுக்கு லாபம் தான். MCXக்கு கிட்டத்தட்ட முழு லாபமாவே மாறும். அதனால தான் அந்த 78.9% மார்ஜின் பாசிபிள் ஆகுது. இது எல்லாத்துக்கும் மேல கம்பெனி முழுசும் டெட் ஃப்ரீ, அதாவது ₹1 கூட கடன் கிடையாது. டாடா கன்சியூமர் 79x P-ல ட்ரேட் ஆகுது. ஆனா ROE வெறும் 6.7%. தலைக்கு மேல கடன். MCX அதை விட கொஞ்சம் அதிகமா 84x P-ல ட்ரேட் ஆகுது. ஆனா ROE 33%, மார்ஜின் 78.9% அண்ட் 0 டெட். ஒரே மாதிரி P ரேஷியோ இருந்தாலும் கம்பெனியோட குவாலிட்டி எவ்வளவு மாறுபடுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு கிளாசிக் உதாரணம். கரெக்டா சொன்னீங்க. ஆனா MCXல எந்த ரிஸ்க்கும் இல்லையா என்ன? மார்க்கெட்ல ரிஸ்க் இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்னு எதுவுமே கிடையாது. MCXோட பெரிய ரிஸ்க் என்னன்னா, இவங்களோட வர்த்தகத்துல பெரும்பகுதி தங்கம் மற்றும் வெள்ளில மட்டுமே நடக்குது. அதாவது வால்யூம் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப அதிகம். நாளைக்கே தங்கத்தோட மேல இருக்கிற கிரேஸ் குறைஞ்சா இவங்களோட லாபமும் சரியும். கரெக்டா? ஆமா. அதை விட முக்கியமோ செபியோட ரெகுலேட்டரி ரிஸ்க். எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது அரசாங்கத்தோட கடுமையான கட்டுப்பாட்டுல இருக்கிற துறை. நாளைக்கே செபி வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கான மார்ஜின் ரிக்வயர்மெண்ட்ஸை மாத்தினா இவங்களோட வால்யூம் பெரிய அளவுல ஒரே நாள்ல பாதிக்கப்படலாம். ரிஸ்க் இல்லாம ரிவார்ட் இல்ல அப்படிங்கிறது இது தெளிவா காட்டுது. ஓகே கைஸ், இந்த டீப் டைவ் உங்களுக்கு பல புது இன்சைட்ஸை கொடுத்துருக்கோம் நம்புறோம். So thanks for watching this video. Please share your thoughts on this topic in the comments. And finally, please consult a financial advisor before making any investment decisions. This content is for educational purpose only. தொடர்ந்து மார்க்கெட் பத்தின கேள்விகளை கேளுங்க, தேடுங்க, கத்துக்கோங்க. மீண்டும் ஒரு ஆழமான விவாதத்தோட அடுத்தத டீப் டைவ்ல சந்திக்கலாம். பாய்.